सूरत कुमार की जय। सर्वं योगिराम सूरत कुमारार्पणमस्तु। भगवान योगिराम सूरत कुमार அவருடைய பாதார விந்தங்களுக்கு நம்முடைய நன்றி மிகுந்த நமஸ்காரத்தை அர்ப்பணித்துக் கொள்வோம். இன்றைக்கு சூரிய பகவான் வெளியே வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இது எப்படி ஆயினும் நம்முடைய பகவான் ஸ்வயம் பிரகாஷ செல்ஃப் லூமினஸ். அவருடைய பேரருளானது ஒளி பிரவாகமாய் எங்கும் சென்று கொண்டே இருக்கிறது, நிறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த பகவானுடைய அருளாட்சியில் ஒரு சில காட்சிகளை அவருடைய நாமத்தின் பெருமையாகவும் அவருடைய கருணையின் பிரவாகமாகவும் காணலாம். நாம் 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் எப்படி பகவானுடைய அந்த காணிமட பாதுகைகள் உருவாகின என்று. திரு துவாரக்நாத் ரெட்டி வீட்டில் கிருபா என்று பெயரிடப்பட்ட வீட்டிற்கு பகவான் அடிக்கடி அங்கே வருவதுண்டு. அந்த இடத்தில் ஸ்ரீ ரமணாசிரமம் ஆச்சாரியை வைத்து செய்யப்பட்டது. பிறகு சென்னையில் அதற்கு வெள்ளிப்பூன் போட்டு நாங்கள் அங்கே ஆசீர்வாத பாத பூஜை, புதிதாக வந்த அந்த பாதுகைகளுக்கு பூஜைகள் செய்து பிறகு திரு பொன் காமராஜ் அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்தார். நாங்கள் சொன்னோம், அவர்களுடைய விஜயலட்சுமி அம்மாவுடைய பூஜை அறைக்காக இவை வாங்கியவை. காணிமடம் எடுத்து செல்ல வேண்டுமானால் பகவானுடைய சம்மதமும் ஆசீர்வாதமும் வேண்டும். அதனால் அங்கு எடுத்து சென்று பகவானிடம் காண்பித்து அனுமதி பெற்று ஆசீர்வாதம் பெற்று எடுத்து செல்ல வேண்டும் என்று. அதற்குள் அவர்கள் ஒரு பேழையும் செய்துவிட்டார்கள். அந்த பேழையில் பகவானுடைய பாதுகைகளை வைத்து பகவானிடம் சென்று சொல்லி அவர் அதற்கு சம்மதித்து அதை மறுபடியும் நன்கு ஆசீர்வதித்து அளித்தார். அதன் பிறகு அந்த பேழையில் சுமந்தபடி பாதுகைகள் மதுரைக்கு சென்றன. மதுரையில் டாக்டர் நாச்சியப்பன் அவர்கள் வீட்டில் பாத பூஜை நடைபெற்றது. அவர்கள் பகவானை வந்தது போல் உபச்சாரம் செய்து வரவேற்று பாத பூஜை செய்து அதன் பிறகு பாதுகைகள் அருப்புக்கோட்டை சென்றன. அருப்புக்கோட்டையில் சசிரேகா சந்திரசேகர் அவர்களுடைய வீட்டில் பகவான் உள்ளே நுழைந்த பொழுது பகவானே நுழைவதாக அவர்கள் உணர்ந்து மிகவும் கொண்டாடி அதற்கான பாத பூஜைகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்தனர். அதன் ஒரு அங்கமாய் சசிரேகா சந்திரசேகர் அவருடைய மகன் சரவணன் அதை வீடியோ எடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருந்தார். பாத பூஜை மிகவும் பக்தி பெருக்கோடு நடைபெற்று கொண்டிருந்த பொழுது அவர் பகவான் உள்ளே நுழைந்தார். அதன் பிறகு அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்து இருந்த வரையிலும் அந்த வீடியோ படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பிறகு இவர்கள் அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தவுடன் படமே வரவில்லையா, அந்த ஸ்கிரீனில் பகவானுடைய அபிஷேக படம் வரவே இல்லையா. அவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது.
அதுவரையிலும் வந்து கொண்டிருந்த பகவான் அபிஷேகம் ஆரம்பித்தவுடன் ஏன் அந்த டிவி ஸ்க்ரீனில் வரவில்லை, வீடியோவில் வரவில்லை என்று அவர்களுக்கு ஒரு மன வருத்தம். அப்பொழுது அங்கிருந்த திரு ஆனந்தராஜன் அவர்கள் பகவான் அருவத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது சூக்ஷ்ம ரூபத்தில் அல்லவா அவர் வந்திருக்கிறார், நாம் ஸ்தூலமாக பார்ப்பது அவருடைய பாதுகைகள், ஆனால் பகவான் சூக்ஷ்ம ரூபத்தில் அல்லவா இங்கே இருக்கிறார், அவருடைய சூக்ஷ்ம ரூபம் எப்படி அந்த வீடியோவில் விழும்? மிகச் சரியாக சொன்னார். அதனால் பகவான் இந்த அபிஷேகங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் என்றல்லவா அர்த்தம். சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து நம்முடைய இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பகவான், அதனுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் ஆறுதல் சொன்னார். ஆனால் சசிரேகா அம்மாவிற்கு அப்பொழுது ஏற்றுக்கொண்டாலும் மனதில் பெரும் துயரம். அதன் பிறகு அந்த அபிஷேகங்கள்லாம் முடிந்து அதை ஊஞ்சலில் இட்ட பொழுது திரும்பவும் படம் வந்து விட்டதாம். அந்த ஆரத்தி எல்லாம் முடித்த பிறகு எல்லோரையும் அனுப்பிய பிறகு அவர்களால் அவர்களுடைய அழுகையை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. உடனே பூஜை அறைக்கு ஓடினார்கள். அங்கே ஒரு தாம்பாளத்தில் சூடம் வைத்து, சுவாமி உங்களுக்கு மனசார ஆத்மார்த்தமாய் நாங்கள் பூஜைகள் செய்தோம், அபிஷேகம் செய்தோம், பூஜைகள் செய்தோம், ஆனால் தாங்கள் ஏன் வீடியோவில் வரவில்லை? இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாங்கள் பூஜை செய்த சமயத்தில் நீங்கள் இங்குதான் இருந்தீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக ஏதாவது நீங்கள் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று பெரும் அழுகையோடு கூறி அந்த சூடத்தை ஏற்றிவிட்டு ஒரு படபடப்போடு அந்த கதவையும் சாத்தி வெளியே வந்து விட்டார்கள். ஒரு பக்தி மனதார ஆத்மார்த்தமாய் பக்தி பெருக்கோடு செய்த பூஜையை ஒரு பகவான் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று சந்தேகம் வரும்பொழுது அந்த மனம் என்ன பாடுபடும்? அந்த மாதிரியான ஒரு பெரும் துக்கத்தை அனுபவித்த நம்முடைய பக்தை சசிரேகா அவர்கள் சொல்கிறார்கள், திரும்பவும் உள்ளே திறந்து அதை போய் பார்ப்பதற்கு பயமாக இருந்தது. பகவானிடம் அழுது அழுது ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுங்கள், தாங்கள் வந்திருந்தீர்கள் என்பதற்கு ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுங்கள் என்று வேண்டிவிட்டு வெளியே வந்துவிட்டேன். அங்கு நிற்பதற்கு கூட பயமாக இருந்தது. ஒரு அடையாளம் வரவில்லை என்றால், பகவான் நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன தவறு நடந்திருக்குமோ, ஏன் பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் பல கேள்விகள். வெளியே வந்தவர் பிறகு படபடப்போடு மறுபடியும் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று பார்த்தார். அவருக்கு அந்த தட்டை பார்த்தார். அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியில் பெருமகிழ்ச்சியில் மூழ்கியது. மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்தார். ஏனென்றால் அந்த சூடம் எரிந்து அங்கே பகவான் தலைப்பாகியோடு அவருடைய முகமும், அதன் நடுவே இந்த தட்டின் நடுவே திருநீர் வெள்ளையும், அதன் நடுவே மஞ்சள் நிறமும், அதற்கு நடுவே குங்குமம் நிறமும் காணப்பட்டதாம். அவர்களுக்கு ஒரே அதிசயம், வைத்தது ஒரு வெள்ளை சூடம், அது எரிந்து கருப்பாகத்தான் ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இங்கோ பகவானின் தலைப்பாகை தெரிகிறது, அவருடைய முகம் தெரிகிறது. அவை கரியினால் இருந்தாலும் அதன் கீழே வெள்ளையாக திருநீர், திருநீற்றின் நடுவே மஞ்சள், அதன் நடுவே குங்குமம். அவர்களுக்கு மிகவும் நாம் சந்தோஷம் என்று கூட சொல்ல முடியாது. அந்த நேரங்களில் சந்தோஷத்தையும் தாண்டின ஒரு இன்பம், அதை பிளிஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்படி அவர் தன்னுடைய அந்த எக்ஸ்டாட்டிக், அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போய்விட்டாராம். எல்லோரிடம் எடுத்துக்கொண்டு போய் ஓடிப்போய் காட்டினார். பாருங்கள், பகவான் வந்திருக்கிறார், நான் கேட்டேன் ஒரு அடையாளம் காட்டும்படி, இதோ பாருங்கள்,
நான் வந்துவிட்டேன், நான் அங்குதான் இருந்தேன் என்று சொல்லாமல் சொல்லி நமக்கு காண்பித்துள்ளார் என்று பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். இதன் பிறகு அப்பொழுது எடுத்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கொண்டு திரு சரவணன் அவர்கள் திருவண்ணாமலை சென்று பகவானிடம் காண்பிக்கும் பொழுது பகவான் சொன்னாராம், நான் அங்கேதானே இருந்தேன், இதையெல்லாம் நான் பார்த்தேனே, அங்கேதானே இருந்தேன் என்று கூறினார். இந்த பிச்சைக்காரன் உடல் இங்கே உட்கார்ந்திருந்தாலும் நான் அங்குதான் இருந்தேன். காணிமடத்திற்கு சொன்னார் அல்லவா, அப்படி இந்த பிச்சைக்காரன் உடல் இங்கிருந்தாலும் என்னுடைய ஆத்மா அங்கு இருக்கும். அந்த ஆத்மா என்பது அருவமானது, எங்கும் நிறைந்தது. இட் இஸ் ஆல் பவர்ஃபுல், ஆல் பர்வேசிவ், ஆல் நோயிங். அதைத்தான் பகவான் அப்படி திரும்ப திரும்ப பக்தர்களிடம் வெவ்வேறு விதமாய் குறிப்பிடுகிறார். திரு சரவணனிடமும் உங்களுடைய திருப்திக்காக நான் பார்க்கிறேன் என்று கூறி அதை ஒவ்வொன்றாய் வாங்கி பார்த்தாராம். அதை பார்த்து பார்த்து தன்னுடைய கால் அடியில், தன்னுடைய பாதத்தின் அடியிலேயே செருகிக் கொண்டாராம். பாத பூஜை படங்கள் அல்லவா, தனக்கு இன்னொரு முறை அந்த பாதம் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டது என்பது போல் அதையெல்லாம் வருத்தியாக எடுத்து எடுத்து பார்த்து பாதத்தின் அடியில் சொருகி பிறகு ஒட்டுமொத்தமாக அதை கையில் எடுத்து ஆசீர்வதித்து அவரிடம் கொடுத்தார். நான் அங்குதான் இருந்தேன். அப்பொழுது பாத பூஜையின் பொழுது பகவான் அங்கு அருவமாய் அவருடைய சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறார். காணிமடத்தில் பகவானுடைய மூர்த்திக்கு பூஜை நடக்கும் பொழுது அங்கு அருவமாய் இருக்கிறார், சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிறார். இப்பொழுது பகவானுக்கு பல கோவில்கள் பல இடங்களில் வந்துவிட்டன. ஒவ்வொரு இடத்திலும் பூஜை நடக்கும் பொழுது பகவான் சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்து அதை ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய பாத பூஜை எங்கு நடந்தாலும் அந்த பாத பூஜையில் அவர் அருவமாக இருந்து நம்முடைய பூஜை சேவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய ஆதாரம் என்ன வேண்டும்? இந்த பிச்சைக்காரன் இங்குதான் உட்கார்ந்திருந்தாலும் அங்குதான் இருந்தார், எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார். அது தவிர சஷ்ரேகாமா அவர்கள் அடையாளம் கேட்டபொழுது அந்த சூடத்தின் அந்த தட்டில், சூடத்தட்டில் தலைப்பாகையோடு தன் முகத்தை காட்டி அவர்கள் விபூதியில் அபிஷேகம் செய்தார்கள், மஞ்சளில் அபிஷேகம் செய்தார்கள், குங்குமம் இட்டு அலங்கரித்தார்கள். இவையெல்லாம் அதில் வந்தன. இதோ நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். பாத பூஜை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதை மிகவும் உசத்தியாக சொல்வார்களாம் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். குரு பாதுகைக்கு ஈடு உலகத்தில் என்ன இருக்கிறது? அங்கே அத்தனை தெய்வங்களும் சங்கமம். அப்படி ஒரு கட்டாட்சம். அங்கே பகவான் இல்லை என்றால் எங்கே இருப்பார்? இதை நாம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது இன்னொரு காட்சிக்கு செல்வோம். திரு சவுந்தரராஜன் அவர்கள் இந்தியன் பேங்கில் வேலை பார்த்து வந்தார். பல வருஷங்கள் திருச்சியில் இருந்தவர். அங்கே வீரப்ப சுவாமிகள் என்பவரிடம் மிகவும் பக்தியோடு இருந்து வந்தார். பிறகு அவர் திருவண்ணாமலைக்கு இந்தியன் பேங்கில் வேலை பார்த்து திருவண்ணாமலைக்கு அவர் வந்து குடியிருக்க ஆரம்பித்த சமயத்தில் அவருடைய தந்தையார் ராமசுவாமி அவர்களுக்கு சைக்கிளில் போகும் பொழுது கீழே விழுந்து தொடையில் அடிபட்டு விட்டது. எலும்பு முறிந்து மிகவும் கஷ்டப்பட்டார். படுத்த படுக்கையாகிவிட்டார். அவரை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை. அவருக்கு சர்க்கரை நோய் இருந்தது. ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று ஜிப்மருக்கு எடுத்து சென்றால் அங்கு சர்க்கரை மிகவும் அதிகமாக இருக்கிறது, இப்பொழுது ஆபரேஷன் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்களாம். அங்கே திருச்சியில் இருந்த வீரப்ப சுவாமிகள் இவருக்கு ஆபரேஷன் தேவையில்லை, சரியாகிவிடும் என்று சொன்னார்களாம். அதன் பிறகு இவர்கள் முத்துவேல் வைத்தியர்
குச்சிப்பாளையம் முத்துவேல் வைத்தியரிடம் அழைத்து சென்றார்கள். அவர்கள் சொல்லிவிட்டார், என்னுடைய குருநாதரிடம் சென்று வாருங்கள், அவர் அனுமதியோடு ஆசீர்வாதத்தோடு தான் என்னால் எதுவும் செய்ய முடியும், நீங்கள் முதலில் அங்கே சென்று ஆசீர்வாதம் வாங்கி வருங்கள் என்று சொல்லிவிட்டாராம். அப்பொழுதுதான் பகவானை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். திரு சௌந்தரராஜன் அவர்கள் பிறகு தன் மனைவி குழந்தைகளோடு சென்று சன்னதி தெரு வீட்டில் தரிசனம் செய்ய போகும்போது வெளியே வந்த பகவான் அந்த படியிலேயே அமர்ந்து விட்டாராம். வாசற்படியிலேயே இவர்கள் எல்லோருடைய பெயரையும் கேட்டு ஆசீர்வாதம் செய்து அனுப்பிவிட்டாராம். பிறகு இவர் திரும்பவும் முத்துவேல் வைத்தியரிடம் செல்கிறார். அவர்கள் சொல்கிறார், நீங்கள் தனியாக சென்று பாருங்கள் அவரை என்று. பிறகு இவர் தனியாக செல்கிறார். அந்த சமயம் பகவான் இவரை அழைத்து உட்கார வைத்து இவருடைய தந்தையாருக்கு உள்ள அந்த துன்பத்தை பற்றி கேள்விப்படுகிறார். அதன் பிறகு இவர் சொல்கிறார், இங்கே திருச்சியில் வீரப்ப சுவாமிகள் அவர்கள் சொல்லியார்கள், ஆபரேஷன் தேவையில்லை, சரியாகிவிடும் என்று. நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஆபரேஷனுக்கு எடுத்து செல்வோம் என்று ஜிப்மரில் செல்லும் பொழுது அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போவதற்கு முன்னால் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு ஆபரேஷன் செய்வது நின்றுவிட்டது. முத்துவேல் வைத்தியர் சொல்கிறார், தங்களுடைய அருளாசியோடு தான் அவர் எதுவும் செய்ய முடியும் என்று, தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இப்பொழுது பகவான் சொல்கிறார், இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் முத்துவேல் வைத்தியர் மிகவும் நல்ல வைத்தியர், ஆசீர்வதிக்கப்பட்ட வைத்தியர். அவர் கொடுக்கும் சிகிச்சையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் தந்தைக்கு எல்லாம் சரியாகிவிடும், அவர் நடக்க ஆரம்பித்து விடுவார் என்று ஆசீர்வதித்தார்களாம். அதன்படி முத்துவேல் வைத்தியரிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு அவருடைய தந்தையார் நடக்க ஆரம்பித்து விட்டார். ஒரு கையில் ஒரு கம்பை வைத்துக்கொண்டு நடக்கிறார் என்று கூறுகிறார். அப்பொழுது ஒரு நாள் முத்துவேல் வைத்தியரிடம் இவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. பகவானை பற்றி நிறைய விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டார் வைத்தியரிடமிருந்து. அப்பொழுதுதான் முத்துவேல் வைத்தியர் சொல்கிறார், பகவானுக்கு ஒரு சேவை செய்வதற்கு ஒருவர் வேண்டும் என்று குறிப்பிடும் பொழுது திரு சௌந்தரராஜன் அவர்களுக்கு தோன்றுகிறது, அவருடைய தந்தையாரை வீட்டிலிருந்து பார்த்து கொள்ளும் சஷீந்திர கணேச மூர்த்தி, சஷி என்று எல்லோரும் அழைப்போம். அப்பொழுது ஒரு டீனேஜர், இது மாதிரி என்னுடைய தம்பி ஒருவன் இருக்கிறான் வீட்டில், அவனை அனுப்பலாமா என்று கேட்கிறார். பிறகு பாண்டுரங்கன் அவர்களுடைய உதவியோடு சஷியை அழைத்து கொண்டு திரு சௌந்தரராஜன் அங்கே சென்ற பிறகு பகவானால் சஷி ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். சஷீந்திர கணேசமூர்த்தி அவர்களுக்கு அப்பேற்பட்ட பாக்கியம் கிடைத்தது. நாங்களெல்லாம் சன்னதி தெரு வீட்டிற்கு போய் பகவானுக்காக, பகவான் இன்றைக்கு தரிசனம் கொடுப்பாரோ மாட்டாரோ, எப்படி பேசுவாரோ, இல்லை கதவை சாத்தி கொண்டு உள்ளே போய்விடுவாரோ, உள்ளே இருந்து யாரையாவது அனுப்பி நீங்கள் போகலாம், இந்த பிச்சைக்காரன் மிகவும் பிஸியாக இருக்கிறான் என்று சொல்லிவிடுவார். ஒரு பஸ்ஸில் அவருடைய தரிசனத்திற்காக செல்லும் பொழுது 100 முறை செத்து செத்து பிழைப்பது என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு நிலை. இன்றைக்கு தரிசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று ஏங்கி 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 செல்வோம். ஆனால் நம்முடைய சஷிக்கு அவருடைய அந்த சிறிய வயதில் சன்னதி தெரு வீட்டில் பகவானுக்கு சேவை செய்வதற்கு அப்படி ஒரு பாக்கியம். அவர் என்ன புண்ணியம் செய்தாரோ போன ஜென்மத்தில், அந்த பாக்கியத்தை பகவான் அவருக்கு கொடுத்தார். நாங்கள் எல்லோரும் சஷியின் பார்வைக்காக அங்கே காத்திருப்போம். சஷி நம்மை பார்த்துவிட்டு அவரிடம் சொல்ல மாட்டாரா, போய் உள்ளே சொல்ல மாட்டாரா, சுவாமி நம்மை கூப்பிட மாட்டாரா என்றெல்லாம். அவருக்கு ஒரு முறை உடல்நலம் குன்றிவிட்டது, வாந்தி எடுக்க ஆரம்பித்து விட்டார், ஜுரம் வந்து விட்டது. உடனே திரு சௌந்தரராஜன் அவர்கள் சுவாமியிடம் சென்று, சுவாமி, சஷிக்கு ஒரு தாயின் பராமரிப்பு தேவையாக இருக்கிறது, தாயின் அரவணைப்பு இந்த சமயத்தில் தேவையாக இருக்கிறது, அதன் பிறகு உடல் சரியாகிவிடும்,
என்று கூறியவுடன் பகவான் புன்னகைத்து சரி அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டாராம். திரு சௌந்தரராஜன் சொல்கிறார், என்னுடைய அறியாமையில் பகவானிடம் இருக்கும் அவரை என்னுடைய தாயின் அரவணைப்பு அவரை சரியாக்கிவிடும் என்று அறியாமையில் நினைத்து பகவானிடமே சென்று இப்படி சொல்லி சசியை நான் வீட்டிற்கு கூட்டிட்டு போனேன். ஆனால் வீட்டிற்கு போனவுடன் அவருக்கு வாந்தி அதிகமாகியது, ஜுரம் அதிகமாகியது, டைஃபாய்டாக இருக்கும் என்று பார்த்தால் இது புதுவிதமான டைஃபாய்டு என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வாந்தியானால் நிற்கவே இல்லை, ஜுரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதன் பிறகு அவரை அழைத்து கொண்டு பகவானிடம் வந்தேன். வந்து இந்த மாதிரி இருக்கிறது, என்னை மன்னித்து விடுங்கள், தாய் அன்பு அவனை சரியாக்கிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் அவனுடைய ஜுரம்தான் அதிகமாகியது, நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறியவுடன் பகவான் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மிகவும் கனிவோடு சசியை நோக்கி அவரை நன்கு ஆசீர்வதித்து ஒரு டாக்டரிடம் அழைத்து செல்லுங்கள், அவர் சரியாகி விடுவார் என்று சொன்னார். அதன் பிறகு அப்படியே உடனே திருவண்ணாமலையிலேயே ஒரு டாக்டரை பார்த்து அதற்குரிய மருந்தையும் வாங்கி சென்று, இப்பொழுது பகவானின் ஆசீர்வாதம் அல்லவா, மருந்து வேலை செய்ய ஆரம்பித்து விடுமே. நாம் தினம் தினம் பகவானிடம் கேட்கிறோம், ஏதேனும் ஒரு மருந்தில் தாங்கள் நுழைந்து அதற்கு அந்த திறத்தை அளிக்க வேண்டும் என்று. அதேபோல் இவர் அந்த மருந்துகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று அந்த ஆரஞ்சு பழத்தை பிழிந்து சாப்பிட்டாராம். அதன் பிறகு விரைவில் குணமடைந்து விட்டாராம். ஒருவர் குணமடைவதற்கு தாய் அன்புக்கும் மேலான அன்பு நம்முடைய பகவானது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்பதே நம்முடைய பகவானின் அன்பு தானே, அன்பின் வெளிப்பாடு அல்லவா ஆசீர்வாதம். அன்பும் அருளும் ஒன்றுதானே. எல்லாவற்றிற்கும் மேல் நம்முடைய பகவானின் அன்பு, நம்முடைய பகவானின் அருள் என்பதை இதை மூலம் நமக்கு உணர்த்துகிறார் பகவான். ஆனால் பகவானை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்றாற்போல் நடப்பதற்கு பல வருடங்கள் ஆகிவிடும். நம்முடைய அறியாமையினால் பலவித தவறுகளை நாம் செய்தாலும் பகவானுடைய அன்பானது நம்மை மீண்டும் அழைத்து அரவணைத்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை இறைவனிடம் சேர்த்துவிடும். ஒருமுறை ஸ்ரீ சிவராமகிருஷ்ணய்யர் தப்போவனம் பகவானிடம் சென்ற பொழுது பகவானுடைய ஒரு அருள் வாக்கை கேட்டாராம். பகவான் சொன்னாராம் அவரிடம், சில பக்தர்கள் சுவாமிகளிடம் வந்த பொழுது சில சமயம் அவர் நடந்து கொள்ளும் விதம் நமக்கு துன்பத்தை தருவதாக கூட இருக்கும், கோபத்தை தருவதாக இருக்கும், வருத்தத்தை தருவதாக இருக்கும். அதை பற்றி பகவான் பேசும்பொழுது சொன்னாராம், இந்த பிச்சைக்காரனை பலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று உறுதி, இவனிடம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு ஏற்பட்டு விட்டால் போதும், ஒரு கான்டாக்ட் இந்த பிச்சைக்காரனிடம் ஏற்பட்டு விட்டால் போதும், அவர்கள் இந்த பிச்சைக்காரனிடமிருந்து மன வருத்தத்துடன் சென்றாலும் சண்டை போட்டுக்கொண்டு சென்றாலும் அவர்கள் அந்த தொடர்பை நினைத்தால் போதும், அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வும் நல்லறிவு பெறுவர், நல்ல ஆசியும் பெறுவர். இது என் தந்தையின் வாக்கு என்று கூறினார். இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது பகவான் அப்படி சொல்கிறார். உடனே பகவானிடம் மிகவும் பக்தியோடு ஒரு தாசனாய் சென்று அவருடைய முழு பெருமையையும் உணர்ந்து அவருக்கு ஒரு அடியாளாய் சேவை செய்வது என்பது மிகச் சில பேருக்கே கிட்டும். ஆனால் பகவான் இந்த மாதிரி சொல்கிறார், அவரிடம் ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டாலே போதும், அந்த தொடர்பை அவர்கள் நினைத்தால் போதும், பகவானிடம் வந்து
பகவான் சில சமயம் போ 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 என்று துரத்தி விடுவார். அவர் எதை போ போ என்று சொல்கிறார் என்று நமக்கு தெரியாது. நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத சில போய்விடும். அவர் போ போ என்று சொல்வது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த போவில் நம்முடைய எத்தனையோ விஷயங்கள், வேண்டாத விஷயங்கள் போய்விடும். ஆனால் அது நமக்கு தெரியாதல்லவா? இது என்ன இந்த சுவாமி இப்படி செய்கிறார், என்ன இப்படி கத்துகிறார் என்று நினைத்து அவரிடமிருந்து விலகியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பகவான் சொல்கிறார், அவர்கள் இந்த தொடர்பை, இந்த நிகழ்ச்சியை, இந்த பிச்சைக்காரன் அவர்களிடம் நீங்கள் போகலாம் என்று சொல்கிற இதை நினைத்தால் கூட அவர்கள் நல்ல கதியை பெறுவர் என்கிறார். அவர்களுக்கு ஒரு நல்வாழ்வு வரும், நல்ல கதியை பெறுவர். இதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் வந்திருந்தார். அப்பொழுது அவரிடம் இதை நாங்கள் சொன்னோம். அப்பொழுது அவர் ஒன்று சொன்னார், மிகவும் சுவையான ஒரு விஷயம் ராமாயணத்திலிருந்து சொன்னார். சீதாதேவி அசோகவனத்தில் இருந்த பொழுது ராவணன் அங்கு வந்து அவளை துன்புறுத்திய போது சீதா சொன்னாளா, நீ ராமனிடம் சென்று சரணடைய வேண்டாம், அவருடைய காலை பிடிக்க வேண்டாம், அவருக்கு நண்பனாகவாவது நீ செல். அவருக்கு சமானமானவனாக உன்னை கருதி நீ அவருடைய நண்பனாக சென்றால் கூட அவர் உன்னை ஆட்கொண்டு விடுவார், உன்னை மன்னித்து விடுவார், உன்னை ஆட்கொண்டு விடுவார், உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும், நல்ல கதி கிடைக்கும் என்று சொன்னாளாம். அதே போல் விபீஷணன் அந்த எதிரி தரப்பிலிருந்து ஆகாய மார்க்கமாக வந்தபொழுது பலர் பலவிதங்களை சொல்கிறார்கள். அப்பொழுது ராமர் சொன்னாராம், விபீஷணன் இங்கு வந்து சரணடைந்து விட்டார். விபீஷணன் என்ன, ராவணனே வந்து சரணடையவில்லை என்றாலும் நண்பனாக வந்தால் போதும், நான் அவனை மன்னித்து விடுவேன் என்று சொன்னார். இது ராமனுடைய வாக்கு, பகவானுடைய வாயிலிருந்து வருகிறது. அதனால் இதில் என்ன தெரிகிறது என்றால், பகவான் சாக்ஷாத் ராமன் வாயிலிருந்த வார்த்தைகள் தான் அவருடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. எப்படி ஒரு கான்டாக்ட், ஒரு தொடர்பு பகவானோடு இருந்தாலும் அந்த தொடர்பை நாம் நினைத்து கொண்டாலே போதும், பகவான் வாயிலிருந்து வருகிறது, அவர்கள் நல்வாழ்வு பெறுவர், நற்கதி பெறுவர். ஸ்ரீ கிருஷ்ண சிசுபாலன் 100 விதமாய் அவரை தூஷித்து பேசினான். அப்பொழுதும் அவனை வதம் செய்தாலும் அவனுடைய ஆத்மா ஸ்ரீ கிருஷ்ணனை சென்று அடைந்தது, கிருஷ்ணனோடு ஒன்றாகிவிட்டார். எப்பேற்பட்ட கதி, நற்கதி அல்லவா? தூஷிப்பவர்களுக்கும் பகவான் பெரிய நற்கதியை கொடுக்கிறார். ஒருமுறை சன்னதி தெரு வீட்டில் இருந்த பொழுது ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு புத்தகம், அதில் ஒருவர் அவரை பற்றி தவறாக எழுதியிருந்தார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி பகவான் சொல்வார், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் செயின்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்பார். அவரிடம் பகவானுக்கு ஒரு நெருக்கம் இருந்தது. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய ஒரு டிவோட்டி, ஒரு பக்தர் வந்திருந்தார். அவர் இந்த புத்தகத்தை பற்றி சொன்னார். அப்பொழுது நான் அங்கே இருந்தேன். அப்பொழுது பகவான் சொன்னார், இப்படி எழுதியாவது அவரை பற்றி நினைக்கிறார் அல்லவா, இவருக்கு ஒரு நல்ல கதி வந்துவிடும் என்று சொன்னார். ஒரு மகாத்மாவை நாம் எப்படி நினைத்தாலும் தூஷித்தால் கூட நமக்கு ஒரு பெரிய நல்ல கதி கிடைத்துவிடும், நல்ல வாழ்க்கை அமைந்துவிடும். ஏனென்றால் இறைவனோடு, இறை சக்தியோடு ஒரு தொடர்பு வந்து விடுகிறது. அதன் பிறகு அந்த இறை சக்தி சும்மா இருக்காது, நமக்குள்ளே புகுந்து எந்தெந்த மாற்றங்கள் எப்படி வர வேண்டுமோ. சில சமயம் மிருதுவாக சொன்னால் நாம் கேட்க மாட்டோம். ஒரு குழந்தை கூட அப்படித்தானே, ஒரு 4 அடி கொடுத்தால் அதற்கு பிறகு அதன் பயந்து கொண்டு அது நாம் சொல்லியபடி கேட்கும். அந்த மாதிரி கடவுள் நமக்கு எப்படி அடி கொடுத்தால், எப்படி நடத்தினால் நாம் படிப்பினை பெறுவோமோ, அந்த மாதிரி அந்த இறை சக்தியானது ஒரு முறை தொடர்பு கொண்டு விட்டால் அது நமக்குள்ளே நுழைந்து
நமக்கு உரிய விதத்தில் பல மாற்றங்களை உண்டு பண்ணி இறைவனிடம் கடைசியில் கொண்டு சேர்த்துவிடும். அந்த பகவான் இதோ இருக்கிறார், அவரிடம் நாம் வேண்டிக் கொள்வோம். இன்றைக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடித்து விட்டார்கள், தடுப்பூசி. அது பகவான் அதில் நுழைந்தால்தான். பர்ணசாலையில் பகவான் இருக்கும் பொழுது சொல்லி கொண்டிருந்தார், ஒரு டாக்டரோ அதாவது ஒரு மருத்துவரோ அல்ல மருந்துகளோ நோயாளிகளை காப்பாற்றுவதில்லை. அந்த டாக்டருக்குள் இருக்கும் என்னுடைய தந்தை, அந்த மருந்துக்குள் இருக்கும் என் தந்தை, அவர்தான் அதை செய்கிறார் என்று. பகவான் இன்றைக்கு தடுப்பூசி ஒரு மருந்து கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த மருந்து உரியவர்களுக்கு போய் நல்லபடியாக சேர்ந்து அந்த காரியத்தை நடத்தி தர வேண்டும். இந்த கிருமியை கொல்ல வேண்டும். மக்கள் மனதில் உள்ள பயம் நீங்க வேண்டும். அவர்கள் பரவிக்கொண்டிருக்கும் இந்த வியாதி உடனடியாக தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும்.